ஹாய் எவ்ரிவன். Aeroplane, வணக்கம், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிங்கி. எடோரிவா. எல்லாருமே வந்து கார்டன் வீடியோ கேட்டிருந்தீங்க. அவ்வளோ பெரிய கார்டன்லாம் கிடையாது. இருக்கிற நிலத்துல கொஞ்சம் நாங்கள் வந்து காய்கறி பழங்கள்லாம் வச்சுருக்கோம். வாங்க காமிக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ. வீட்டோட பேக் டோர் வழியாக நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படின்னாலே இந்த ஸ்டெப்ஸ்லேயும் கொஞ்சம் செடிங்க வந்து வச்சுருக்கேன், காமிக்கிறாங்க. இது வந்து என்ன பூன்னு தெரியல, பேர் தெரில. ஆனால் இது வந்து அழகாக இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் செடியிலலாம் இன்னும் வரல. ஸோ இது வந்து கொஞ்சம் வாங்கி போட்டேன், நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து கொரியாண்டர் மல்லி இலை போட்டிருந்தேன். ஃபஸ்ட் டைம் போட்ட மல்லி இலை வந்து நல்லா வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் பேட்ச் போட்டதில் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சா, அதனாலே வளரல. சுத்தமாக வந்து வெயிலே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து புதினா போட்டு வச்சேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பூச்செடி. அதுக்கப்புறம் இதுவும் புதினா, இது வந்து மல்லி. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த இடத்த வந்து இப்படி செட் பண்ணி வச்சேன். ஏன் தெரியுமா? இப்போது இந்த இதுவுமே வந்து பூச்செடி தான், அதுவும் பூச்செடி தான். இப்போது நான் வந்து இப்போ இங்கே உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக இருக்கும். இங்கே பொக்கே மாதிரி பூ வரும் இந்த இடத்துல. ஸோ இது வந்து பார்க்கும்போதே அழகாக இருக்கும். பக்கத்துலேயே வந்து பூச்செடி இருந்தால் அழகாக இருக்கும்ல, அதுக்காக. அதுக்கப்புறம் வந்து இந்த செடி, இந்த செடியை வந்து நான் ஏலியன் செடின்னு சொல்லி தான் பேர் வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து இந்த பூ வந்து ஃபஸ்ட்டு பல்பு மாதிரி வாங்கினேன். அப்போ எனக்கு தெரியாது இது இப்படி இவ்வளோ ஹைட்டுக்கு வளரும் அப்படின்னு. ஏன்னா நார்மலாக மற்ற செடியெலாம் இப்படி தானே வரும், ஒரு 2-3 இலை, அதுக்கப்புறம் பூ வரும். இது என்னடானா இவ்வளோ நீட்டுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் தான் பூவே வர ஆரம்பிச்சிது. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த பூவெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. இது அப்புறம் இந்த ஒயிட் பூவை பாருங்கள், என் கை தெரியுதா? என் கையை விட இது பெருசு. இந்த சைடு காமிங்க அம்மா. யா லுக். என் கையை விட பெருசு. ஆனால் இப்போ நீங்கள் இந்த சைடு வந்து நீங்கள் வாக் பண்ணி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூவோட ஸ்மெல் வந்து அப்படியே நம்ம ஊர் மல்லிப்பூ இருக்குல்ல, அதோட ஸ்மெல் தான். அந்த வாசம் வந்து அப்படியே நடந்து போகும்போதெல்லாம் யாரோ தலையில் மல்லிப்பூ வச்சுட்டு இப்படி நம்மளை க்ராஸ் பண்ணால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் இது. அவ்வளோ ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நான் பின்னாடி வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, இது எல்லாமே வந்து பூச்செடி தான். இது எல்லாமே வந்து பூச்செடி. அந்த அங்கே வச்சுருக்கேன்ல அந்த தொட்டியில், அதே பூச்செடி தான் இங்கேயும் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுவும் வந்து வளரணும். கொஞ்சம் மொட்டெல்லாம் வச்சுருக்கு. அப்புறம் இது வந்துட்டு கொடமிளகா, இது காமிக்கிறேன். கொடமிளகா இங்கே தெரியுதா? கொடமிளகா வந்து பச்சை கலர். இது நிறைய வந்து பூத்துருக்கு. இங்கே நிறைய வந்து பூவெல்லாம் வந்திருக்கு. ஸோ வளரும் இதெல்லாமே. அதுக்காக இங்கே தூக்கி வச்சுட்டேன் நான், கொஞ்சம் எல்லாம் க்ரௌடடாக வைக்காமல். அது வந்துட்டு இது அது என்னது, வெண்டைக்காய். இருங்க காமிக்கிறேன். இது வந்து வெண்டைக்காய். இங்கே வெண்டைக்காய் இப்படி தான் வளருமான்றதே எனக்கு இப்போ தான் தெரியும். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து வெண்டைக்காய் வச்சு வளர்ந்துருக்கு. இருங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போது எங்கள் வீட்டுக்கு வெளியில் அப்படி வந்தீங்கன்னா இந்த பாதை பாருங்கள், இது அப்படியே வெளியில் போகும். ஓகேவா? இந்த பாதை ஃபுல்லாகவே வந்து நான் இந்த மாதிரி மரம் வச்சுருக்கேன். பைன் ட்ரீ மாதிரி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த பைன் ட்ரீ வந்து வளர்ந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் பெருசாக, இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து அந்த ஒரு மாதிரி கேட் மாதிரி ஆயிரும். இந்த கேட் போட்டாலும், இந்த ஃபென்ஸ் போட்டாலும் அது வந்து ஃபென்ஸ் மாதிரி பெருசாகிடும்ல. அதுக்கு இது வந்து பிச்சிப்பூ. இந்த பிச்சிப்பூ இருக்குல்ல, அதே மாதிரி தான் ஒன்று வளரும். ஆனால் நல்ல ஸ்மெல் வரும். இது ஒரே ஒரு தடவை தான் பூத்துச்சு, அதுக்கப்புறம் பூக்கவே இல்லை, ஏனே தெரில. இது வந்துட்டு தம்மா துண்டு இருக்கும்போது வாங்கி வச்சேன். இது வந்து வெள்ளை கலரில் கொத்தாக தான் பூக்கும் எல்லா இடமும். ஆனால் இது எப்படி வளரும்னா ரொம்ப ஹைட்டாக ஃபுல் ஸ்பேஸையும் அப்படியே மறைக்கிற மாதிரி வளரும். ஸோ அதையும் இங்கே வச்சுட்டேன். அப்படியே வாங்க இங்கே. இப்போ இந்த இடத்துக்கு இப்படி நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு இடத்தையும் நான் விட்டுருக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு காய், ஏதாவது ஒரு பழம் அப்படி போட்டு வச்சுருப்பேன். ஸோ இப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து நான் தக்காளி எல்லாமே தொட்டியில் தான் வச்சுருக்கேன். இங்கே வந்து தக்காளி, இங்கே இதெல்லாம் நல்லா காய்ச்சிருச்சு, இன்னும் என்ன பழுக்கலை. இங்கே இந்த இருக்குல்ல இந்த செடி, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் நல்லா கொத்து கொத்தாக வந்து காய்ச்சிருச்சு. இங்கே அதுக்கப்புறம் இந்த இருக்குல்ல இது இன்னுமே பூ, அதெல்லாம் இங்கே பாருங்கள், பூவெல்லாம் வந்து இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அது அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இந்த பைன் ட்ரீக்கும் இந்த ட்ரீக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் விட்டேனா, சரி இந்த கேப்பு ஏன் விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பீன்ஸோட விதை
விதை எல்லாமே வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த கேப்பையும் வந்து ஆனால் உரம் போட்டுருவேன். ஏன்னா நம்ம சும்மா க்ரௌடடாக எல்லா செடியும் நட்டி வச்சிடக்கூடாது. அதனால் உரம் போட்டுறணும் எல்லாத்துக்குமே. அதனால் பீன்ஸ் போட்டு வச்சுட்டேன். ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பைன் ட்ரீக்கு நடுவுலையும் வந்து நான் பீன்ஸாக போட்டு வச்சுருப்பேன். இங்கே கொஞ்சம் அப்படி போட்டு வச்சுருப்பேன். எங்கெங்கெல்லாம் வந்து இடம் கிடைக்குதோ அதெல்லாம் போட்டுறது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ளரிக்காய். இந்த வெள்ளரிக்காய் பாருங்கள், இங்கே தெரியுதா? இங்கே வந்து 1 2 அப்புறம் இந்த சைடு 1 இருக்குது, 3 அப்புறம் இங்கே வந்து 4 இருக்குது. அப்புறம் இன்னும் நல்லா பூக்குது. இந்த இடத்துல இங்கேயும் பூவெல்லாம் வந்திருக்கு. அப்புறம் இங்கேயும் வந்து பூ வந்திருக்கு. ஆக்சுவலி வந்து இந்த வெள்ளரிக்காய் ஆல்ரெடி நாங்கள் வந்து கொஞ்சம் இவ்வளோ பெருசாக இருக்கிற மாதிரி நாங்கள் பறித்து சாப்பிட்டோம். ஆனாலும் இது வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பாத் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இங்கே வந்து ஒரு கேட் இருக்கும். அந்த கேட் வழியாக நீங்கள் வெளியில் போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இது இங்கெல்லாம் நாங்கள் வந்து குப்பையை போட்டு வச்சுருப்போம். ஸோ நம்ம வந்து அப்படியே நம்ம அந்த சைடு காமிச்சிடலாமா? ஸோ இது வந்து அப்படியே ஆப்போசிட். இங்கிட்டு திரும்புங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா இது வந்து zucchini. zucchini வந்து எப்படி இருக்கும்னா பார்க்க வெள்ளரிக்காய் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து zucchini இங்கே பூவெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம். அப்புறம் இதுவுமே வந்து இதுதான், அந்த குடமிளகா இருக்குல்ல அதுதான். இந்த பூவெல்லாம் வந்திருக்கு. இதுவும் குடமிளகா தான். அதுக்கப்புறம் இது வந்து செம்பருத்தி. இந்த செம்பருத்தி வந்து எப்படி வளரும் அப்படின்னா பெருசாக ஹைட்டாக வளரும். நம்ம ஊரில் அந்த சின்ன இப்படி புஷ் மாதிரி வராது. இது வந்து நல்லா பெருசாக வளரும். ஸோ அது பார்க்கவே அழகாக இருந்ததா சரி நம்மளும் அந்த செடி வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னுது. அப்புறம் இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பைன் ட்ரீ தான். ஏன்னா இப்போ இந்த ஃபென்ஸும் மரம் தானே, மழையெல்லாம் பெஞ்சு ஒரு மாதிரி இதாகிடுச்சு அப்படின்னா இப்போ இந்த ஃபென்ஸ் இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல. இது பெருசாக வளர்ந்துச்சுன்னா அதனால் இந்த சைடு வச்சுட்டோம். ஆனால் நீங்கள் முன்னாடி ஒரு தடவை கார்டன் அப்டேட் போட்டிருந்தபோது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த இடம் ஃபுல்லாக நான் ஸ்ட்ராபெரி தக்காளியெல்லாம் வச்சுருந்தேன். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுவுமே வந்து வெண்டைக்காய் தான். இந்த இதில் இது வெண்டைக்காய். அப்புறம் அந்த இதுலேயும் வந்து சின்ன ஒரு வெண்டைக்காய் விதை போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது சும்மா இது வந்து ஒரு அழகுக்குன்னு வச்சுக்கோங்களேன், குரோத்தன் மாதிரி ஒரு இது வந்து மக்னோலியா. நல்லா வாசனை வந்து சூப்பராக இருக்கும். தாமரைப்பூ மாதிரி சூப்பராக வளரும். அதுக்கப்புறம் இங்கிட்டு வாங்க. இது எல்லாமே வந்து வெண்டைக்காய் தான். இந்த இருக்குல்ல இவங்க எல்லோரும் வெண்டைக்காய் தான். இது வந்து ரோஸ் வச்சேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏதோ இந்த புல்லாங்குழல் ஸ்பீக்கர் மாதிரி இருக்குல்ல, அது லுக் லைக் ஸ்பீக்கா. ஸோ அதனால் இந்த பூ வாங்கி இங்கே வச்சேன். இது எல்லாமே அதாவது இந்த மரத்தை சுற்றி குட்டி குட்டி பூச்செடி வச்சுருக்கேன் நான். இதுவும் ஒரு பூ தான். இன்னும் பூக்களை எல்லாமே இப்போ தான் ரீசெண்டாக வாங்கி வச்சது. அப்படியே நீங்கள் இங்கிட்டு வந்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வெளியில் பேக் டோர் ஓப்பன் பண்ணி வந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் நடந்து இங்கே வரலாம். அதாவது சிட் அவுட் மாதிரி. இங்கே வந்து நீங்கள் வெளியில் சில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி சிட் அவுட் மாதிரி நம்ம வந்து இப்படி உட்காந்துக்கலாம். அப்புறம் இவங்க வந்து க்ரில்லாம் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ அதுக்காகவே வந்து இந்த க்ரில் மெஷின் வந்து வச்சுருக்கோம். இங்கே க்ரில் மெஷின் வந்து இது வாங்கி வச்சுது. அப்புறம் ஆக்சுவலி எங்கள் இதில் ரொம்ப நல்ல விஷயம் என்ன தெரியுமா, இது வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்களோடது. நல்ல புதர் மாதிரி இந்த சைடு வளரும். நாங்கள் வெட்டுறதே இல்லை. ஏன் தெரியுமா, அவங்களோட செடி வந்து ரோஸ். இங்கே தெரியுதா, இந்த மாதிரி பூவு அப்படியே வந்து இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே பிங்க் கலரில் வரும். இப்போ வந்து எல்லாம் கொட்டி போயிடுச்சு. மேபி நான் முன்னாடி எடுத்த வீடியோ வந்து நான் காமிக்கிறேன் எப்படி இருக்கும்னு. ஃபுல்லாக அப்படி ரெட்டாக இருக்குமா, செம்ம சூப்பராக இருக்கும். அதனாலே நாங்கள் இந்த இடத்த வெட்டவே இல்லை. இந்த மரத்தை இந்த சைடு வேலிக்கு தாண்டி வந்தாலும் அழகாக தானே இருக்குது அப்படின்னு. அப்புறம் வந்து இதெல்லாம் சும்மா குரோத்தான். இது வந்து இதுவும் பூவு தான். இதுவும் பூ பூக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான பூ இங்கே. ஏன்னா நான் இங்கே போலான்ல எல்லார் வீட்லேயும் நான் பார்த்துருக்கேனா, அதனால் சரி எப்படி நம்ம போலான்ல இருந்துட்டு அவங்க ஊர் நாட்டு பூ இல்லாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கி வச்சிட்டேன். ஸோ இது வந்து நான் அழகுக்காக வாங்கி வச்சுது. ஏன்னா இங்கே பாருங்களேன், ஏதோ 2 பில்லர் மாதிரி நிறைய மரத்தை வச்சு பில்லர் மாதிரி செஞ்சுருக்காங்க. அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 வில்லோ பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ அதனால் வந்து இதை வாங்கி வச்சேன். அதுக்கப்புறம் வந்து இதுங்க 2க்கு நடுவில் வந்து யாருமே இல்லைனா ஒரு மாதிரி எம்டியாக இருக்குமேனு இவங்க 2 பேரையும் வாங்கி வச்சேன். இவங்க இது வந்து இந்த மாதிரி பர்பிள் கலரில் பூ பூக்கும். இது எனக்கு ஆக்சுவலி ஒரு பெரிய டவுட் என்ன தெரியுமா,
இந்த இந்த பிளான்ட் வந்து இவ்வளோ தூரம் வந்து பூக்குதா, இவ்வளோ தூரம் ஏலியன் மாதிரி இப்படி தலை மாதிரி வந்து இப்படி வருது. ஆனால் இதை நான் கட்டி வச்சிருக்கிறது இங்கே, இதை கட்டாமல் விட்டுட்டோன்னா டபுக்கடின்னு அப்படி படுத்துக்குங்க. ஸோ அதனால் கட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த செடி ஃபஸ்ட் டைம் நான் வந்து போலாண்டில் ரோஸை மரம் மாதிரி அவங்க வந்து இந்த கிராஃப்டிங் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பூத்துருக்குன்னு. இது ஆக்சுவலி செகண்ட் பேட்ச்சு இந்த சம்மருக்கு. இது அதுக்கப்புறம் இங்கே அது எல்லாமே இங்கே பாருங்கள் எவ்வளோ மொட்டு வந்து வளர்ந்துருக்குன்னு. இது இப்போ இது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படியே கொச 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 கொசன்னு அப்படியே பூவாக பூத்துருக்கும். கீழே பாருங்களேன், இது எப்பவுமே ரோஸ் வந்து ஃபுல்லாக கீழேருந்து வளரும். இது மட்டும் தண்டு மாதிரி, அதாவது ஒரு மரம் மாதிரி தண்டு மாதிரி வளர்ந்து அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து வளர்ந்துருக்கு. இது வந்து பிளாக்பெர்ரி. ஆமாம் முள். இது வந்து பிளாக்பெர்ரி இன்னும் வளரல, சின்னதாக வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சும்மா இந்த இடத்த ஏன் விடுவானேன்ட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக அங்கேயும் வந்து கொஞ்சம் ரோஸு அந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டேன். எல்லாமே பூத்து முடியவே போகுது. ஆக்சுவலி நீங்கள் அப்போவே வீடியோ கேட்டிங்க, நான் வந்து கொஞ்சம் லேட் பண்ணால் பூவெல்லாம் கொட்டவே ஆரம்பிச்சிருச்சா, சரி இன்றைக்காவது எடுத்துடணும் அப்படின்னு தான் எடுத்தேன். அப்புறம் இப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளம்ஸ் இல்லை, இது வந்து செரி. இது வந்து இன்னும் காய்க்கலை, ஏன்னா நான் வாங்கி வச்சு ஒரு வருஷம் இருக்கும், இன்னும் காய்க்கலை. இது இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. ஏன்னா நான் சின்னதாக வாங்கி வச்சுருந்தேன், இப்போ தான் வளர்ந்துருச்சு. இதுவும் அதே மரம் தான், அங்கே இருக்கிற ஒரு மரம் தான் டெக்கரேஷனுக்காக. எனக்கு இந்த மரம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் தெரியுமா, இங்கே இலையவே வந்து பூ மாதிரி இருக்கும். இங்கே வெள்ளை க்ரீனு அந்த மாதிரி மாறி மாறி கலராக பூ மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, வாங்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்படி வாங்க, எனக்கு கார்டன்லேயே ரொம்ப பிடிச்ச இடம் எது தெரியுமா, இந்த இடம் தான். இந்த ஏரியா தான் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அங்கே காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ராஸ்பெர்ரி. நல்லா இவங்க வந்து பெருசாக வளர்ந்துட்டுருக்காங்க. இது வரைக்கும் கொடுத்த காய் வந்து 2 காய் தான், ஒரு சின்ன 2 ராஸ்பெர்ரி கொடுத்துச்சு. இன்னும் வளரலை, இன்னும் அதாவது நிறைய வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இது வளர்ந்ததுக்கப்புறம் தான் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பாருங்கள், இந்த பெட்டு ஃபுல்லாகவே வந்து எப்படி போட்டிருக்கேன்னா ரோஸ் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இது ஏன்னு தெரியல, நான் வாங்கி வைக்கிற ரோஸ் மட்டும் நல்லா கொத்தாக ஒரே இதாக பூக்குது. இங்கேயும் இந்த கலரே அழகாக இருக்குல்ல. இது வந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டு கலராக இருக்குது, ஆனால் அழகாக இருக்குது. இது எத்தனை ரோஸ் பாருங்கள், எல்லாமே வந்து ஒரே இதுக்குள்ளேயே, ஐயம்மா கொட்டுது, எல்லாமே ஒரே இதுலேயே வந்து பூத்துருச்சு. அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே வந்து இதுவுமே வந்து ரோஸ் தான். ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக பொக்கே மாதிரி காய்ச்சிருந்ததுன்றேன், பூத்துருந்தது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதுவுமே பொக்கே மாதிரி நல்லா பூத்துருக்கா. எவ்வளோ அழகாக இருக்குல்ல, பொக்கே மாதிரி. நான் இதை வந்து பார்க்கும்போதெல்லாம் யோசிப்பேன், இதே இது நம்ம ஊராக இருந்திருந்ததுன்னா அந்த சின்ன பிள்ளைங்க, பக்கத்து வீட்டு பிள்ளைங்க, இல்லை நம்ம கூட வந்து இப்படி எடுத்து தலையில் ஒன்று எடுத்து வச்சுட்டு போயிட்டுருப்போம். இங்கேனா வந்து நான் பறிக்கிறதே இல்லை, அப்படியே விட்டுருவேன். நான் பார்த்துட்டு டெய்லி காலைல வந்து பார்த்துட்டு, ஐயோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு விட்டுருவேன். இவங்க பூத்துட்டு அப்புறம் அப்படியே கொட்டிடுவாங்க, மறுபடியும் பூப்பாங்க அந்த மாதிரி. ஸோ இது பாருங்கள், இது வந்து ஒரு வகையான கீரை தானே. இது எப்படி வந்துச்சுன்னே தெரில. இது வந்து தண்டு கீரைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஊரில். ஆனால் இது எப்படி வளர்ந்துச்சுன்னே தெரில. ஏதோ இந்த குப்பை மாதிரி இப்படி வளர ஆரம்பிச்சது. சரி ஓகே, இது பார்த்தா நல்லா புதுசுன்னு வளர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பூவெல்லாம் வச்சிருச்சு பாருங்களேன். இந்த பூவிலலாம் நிறைய இந்த விதையெல்லாம் இருக்கும்ல. சரி ஓகே, நம்ம ஏன் இதை விடுவானே அப்படின்ட்டு இதை அப்படியே வளர விட்டுட்டேன். ஸோ இந்த பூவில் விதையெல்லாம் வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம அடுத்த தடவை வேணும்னா ஒரு இடத்துல அப்படியே ஃபுல்லாக போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் இந்த ரோஸுமே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. இது நிறைய ரோஸஸ் வந்து இன்னும் பூக்கலை. சிலது வந்து பூத்து செத்துருச்சு, அதாவது கொட்டிருச்சு. மற்ற இதெல்லாம் வந்து இன்னும் பூக்கலை. அந்த சைடு எல்லாமே வந்து ரோஸ் தான். இங்கே இப்போ இதுவுமே வந்து நல்ல பிங்க் கலர் ரோஸு, நல்லா அழகாக கொத்தாக இருந்தது. அதுவுமே வந்து கொட்டிடுச்சு இப்போதைக்கு. அடுத்து வந்து இங்கே பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை. இங்கே இந்த மணத்தக்காளி கீரை அதுவும் வளர்ந்துட்டுருக்கு, தெரியுதான்னு தெரில உங்களுக்கு. இங்கே இதெல்லாமே வந்து மணத்தக்காளி விதை தானே இது எல்லாமே. இதெல்லாம் வந்து எப்படி இங்கே வளருதுன்னே எனக்கே தெரில. ஏன்னா எங்கேருந்து ஏதாவது விதை வந்து எங்கேயாவது வளருதா? ஏன்னா நான் மணத்தக்காளி கீரை, இந்த கீரையெல்லாம் நான் வந்து இங்கே போலான்ல எங்கேயுமே கடைகளில் நான் பார்த்தது கிடையாது, ஆனால் அது வளருது. அப்புறம் இங்கே வந்து ப்ளூபெர்ரி. இங்கே ப்ளூபெர்ரி வந்து இந்த இருக்குல்ல, இது அதுக்கப்புறம் இங்கே நிறைய கொத்தாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் பெருசாகிட்ருக்கு. இந்த ப்ளூபெர்ரி வந்து எப்பவுமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சம்மர் எப்போ முடியுதோ அப்போ தான் வந்து இது நல்லா சாப்பிடக்கூடிய அந்த ஒரு மெச்சோர்ட் ஆகும் அப்படின்னாங்க. அப்புறம் இது வந்துட்டு
கிரேப்ஸ் இது வந்து நான் வாங்கி 1 வருஷம் ஆச்சு. ஆனால் ஒரு தடவை கூட காய் வச்சதே இல்லையா, அதனால் அதுக்குன்னு அந்த ஸ்டெம்மெல்லாம் வச்சு நான் வளர்க்கவும் இல்லை. உரம் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன், ஆனால் வளரவும் இல்லை. இது வந்துட்டு ஐ திங்க் திஸ் இஸ் செரி ஆர் ப்ளம்ஸ் அம்மா. Plum. ப்ளம். ஸோ இது வந்துட்டு ப்ளம்ஸு. இதுவுமே வந்து வாங்கி ஒரு வருஷம் இருக்கும். நல்லா பாருங்களேன், எவ்வளோ தூரம் அப்படியே அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு போய்க்கிட்டே இருக்கிறதே தவிர ஒரு காய் இல்லை, பூ கூட இல்லை. ஓகேவா, ஒரு தடவை கூட பூக்கவே இல்லை. 1 வருஷமாக நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பூக்கவே இல்லை. சரி ஓகே, இது வந்து 2வது வருஷம் இதுக்கு. சரி ஓகே, மேபி நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பழம் தருவேன் அப்படின்னு வெயிட் பண்ணுது போல். அதனால் அப்படியே விட்டாச்சு அது. அதுக்கப்புறம் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இதுவும் வந்து செரி தான், நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அந்த செடி இது. இது அதுக்கப்புறம் முக்கியமாக இது வந்து 1 வருஷம் தான் ஆகுது வாங்கி வச்சு. அதுக்குள்ளே எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள். இங்கே இந்த இது அதுக்கப்புறம் இங்கெல்லாம் எவ்வளோ, இந்த சைடு இங்கிட்டு காமிங்கம்மா, இங்கே எவ்வளோ வந்து காய்ச்சிருக்கு. நான்லாம் இது வந்து காய்க்குன்னு நினைக்கவே இல்லை. இது அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், இந்த சைடில் தெரியுதா எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்குல்ல. ஆக்சுவலி இது வந்துட்டு நிறைய பூ வச்சதா, நான் எதிர்பார்க்கவே இல்லை காய்க்கும் அப்படின்னு. அதனால் நல்லா காய்ச்சிருச்சு. இன்னொன்று என்ன தெரியுமா, நல்லா அந்த காய் எல்லாம் வர்ற டைமில் தான் நல்லா காற்றடிக்கும், மழை பெய்யும், புயல் வரும், எல்லாம் கொட்டி போயிடும். பத்திரமா இது பண்ணி காய்ச்சிருச்சு. ஒன்று வேணால் நம்ம பறித்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கும்னு. ஏன்னா எனக்கே ஆசையாக இருக்குது, இது நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்குறேன். இதுங்க, இதுவா மேபி இது. ஆமாம், this one I can. I think that one, the down one. This is one. Yes. Come here, show. ஃபஸ்ட் டைம் வந்து நான் இதை என்னோட மரத்தில் இருந்தே வந்து பறிக்க போகிறேன். Harvesting. Oh, I want to pluck like that. It was like this. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட் டைம் நானே வச்ச மரத்துலேருந்து வந்த ஆப்பிள். அதுக்கப்புறம் இந்த ப்ளம் வந்துட்டு நான் லாஸ்ட் டைம் நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருந்துருப்பீங்க, எவ்வளோ கொத்தா அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இருந்ததில்ல. ஆக்சுவலி எல்லாம் பழுத்துருச்சு. பழுத்த உடனே எனக்கு அந்த சைடு இந்த சைடு போகும்போது விடுறதுக்கு மனசே இல்லை. ஒரு இதெல்லாம் பழுத்து கீழே விழுந்துருச்சு தொங்க முடியாமல். அதெல்லாம் எடுத்து தின்ட்டேன் நான். ஒன்றே உங்களுக்காக காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். Yeah, there is one on it. எஸ், இங்கிட்டு வாங்க. So you finish everything on it. There is. நான் தின்னுட்டேன். இங்கே தெரியுதா, இது வந்து செம்ம. Oh, so soft. எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல. That is for me. செம்ம ஸ்மெல்லு தெரியுமா. இது அவ்வளோ சாஃப்டாக இருக்கிறதுனால நான் அதில் தொட்ட உடனே டப்புக்கிட்டின்னு வந்துருச்சு. வாசம் வந்து அவ்வளோ ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. எப்படி டேஸ்ட்டுமே வந்து அவ்வளோ இனிக்கும். ஆக்சுவலி நான் இது வாங்கினதுக்கப்புறம் தான், இந்த பழம்லாம் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, எங்கே இந்த கடையை இந்த மரத்தை நான் எந்த கடையில் வாங்கினேன் அப்படின்றதே எனக்கு தெரியவே இல்லை. யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் நான். தெரிஞ்சதுன்னா இன்னொரு மரத்தை வாங்கி எங்கேயாவது வச்சு விட்ருவேன் நான். இது வந்து அத்தி மரம். இது வந்து வச்சே ஒரு 2 வருஷம் ஆச்சு. இன்னும் வளரவே இல்லை. ஒரு 4-5 இலை தான் வந்திருக்கு. இதுக்கு மேலே அது வளரவே மாட்டிருக்கு, ஏனே தெரில. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் சின்ன சின்ன காய்கறி இதுதான், இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்குது. இது வந்து தக்காளி, இது வெண்டைக்காய், இது வந்து பீட்ரூட்டு வளர்கிறதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மாற்றி வைக்கணும். இது வந்து பீன்ஸு, இதுவும் வெண்டைக்காய் தான். இது வந்து zucchini. அதுக்கப்புறம் இது வந்து பீன்ஸு. இது ஃபுல்லாகவே வந்து பீன்ஸ் தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பீன்ஸ் எல்லாம் வளர்ந்துருக்கு தெரியுதா. There is some. ஸோ இதுக்கு look here. I haven't seen this before actually. பீன்ஸ் எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து எப்பயும் பீஸ் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நல்லா அந்த பட்டாணியெல்லாம் வச்சு கயிறெல்லாம் தொங்க விட்டுருவேன். ஸோ அதில் நல்லா படர்ந்து போகும். இந்த வருஷம் எனக்கு டைமே இல்லை, ஒர்க் பிஸின்றதுனால அதை அப்படியே விட்டுட்டேன் நான். அப்புறம் இந்த கேப்லலாம் பார்த்தீங்கன்னா சோளம் வச்சுருக்கேன். இங்கே இதெல்லாமே வந்து சோளம் தான். ஸ்வீட் கார்ன் இருக்குல்ல அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளூபெர்ரி. இதுவும் வந்து இன்னொரு ப்ளூபெர்ரி. ஓகே, இது வந்து கொஞ்சம் நல்லா பெரிய மரமாக இருந்தது. ஆனால் எங்கள் வீட்டு நாய்க்குட்டி வந்து கடித்து உடச்சி சுத்தமாக தரையோட இது பண்ணிட்டான். இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அந்த சைட் போயிடுறேன். இது வந்து செரி, நல்லா இனிக்கும். அந்த சின்ன சின்ன செரிஸ் இருக்குல்ல, இது நல்லா இனிக்கும் இது. அதுக்கப்புறம் வந்து
இது வந்து ரோஸ். இதுவும் நல்லா வந்து பூத்து காய்ச்சி பூத்து வாட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பேரிக்காய். சைஸு பார்த்தீங்களா, என்னோட சின்னதாக தானே இருக்குது. ஆனால் காயை பாருங்கள் என்கிட்ட கம்மியாரம்மா. லுக்கு இங்கே காய் வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு பேரிக்காய். இது ஃபஸ்ட் டைம் வந்து நான் காய் தருது. ஒரு வருஷம் தரவே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் இது தருது. அதுக்கப்புறம் இதுவுமே வந்து செடி தான், இதுவும் செடி தான். அதுக்கப்புறம் இது வந்து பேரிக்காய். இது வரைக்கும் காய் தந்ததே இல்லை. இது பாட்டுக்கு ஹைட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க, ஆனால் ஒரு தடவை கூட காய் தரவே இல்லை. அதுக்கப்புறம் இதுவும் பேரிக்காய் தான். இதுவும் தன்னை பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் இன்னும் ஒரு காய் கூட எனக்கு தரவே இல்லை. சரி வளரட்டும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது வந்து ஆப்பிள். இது வந்து சின்னதாக இருக்குல்ல, இது வந்து ஆப்பிள். இது வந்து 2 காய் வந்தது, ஆனால் நல்ல மழை பெஞ்சுது, காற்று புயல் அப்படி இருந்ததுனால ஒரு நாள் ஃபுல்லாக அந்த காய் கொட்டி போயிடுச்சு. 2 காய் வந்தது, அதுவும் கொட்டி போயிடுச்சு. ஸோ இது எப்படி வளரும், ஸ்வீட்டாக இருக்குமா என்ன, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்படியே அந்த சைடு வந்தீங்கன்னா தெரியும். அந்த சைடு வந்து ரோஸ் வச்சுருக்கேன். இந்த பன்னீர் ரோஸுன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து வச்சுருக்கேன். இது வந்து இவங்க பர்த்டேக்காக வாங்கினது. கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை ஏன் வச்சேன் அப்படின்னா, இப்போ இது ஃபுல்லாக வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபென்ஸ் ஃபுல்லாக அப்படியே பெருசாக வந்துடாதா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வாங்கி வச்சுருக்கேன். பெருசாக வந்துச்சுன்னா அழகாக இருக்கும்ல இந்த ஃபென்ஸ் ஃபுல்லாக பூ பார்க்கும்போது. ஸோ இந்த இடம் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் போகாமா. ஸோ இந்த இடம் வந்து ஒரு குறுகிய பாதைக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃப்ரூட்ஸ் மரமாக இருக்கும். ஆமாம், ஆனால் இன்னும் வந்து உருப்படியாக ஃப்ரூட்ஸ் தர்றதுன்னா இந்த ப்ளூபெர்ரி, இந்த ஆப்பிள், அப்புறம் அந்த ப்ளம்ஸு, அதுக்கப்புறம் அந்த பேரிக்காய். மற்ற எந்த மரமும் இன்னும் ஃப்ரூட்ஸ் தரல. அந்த ஒரு ஆப்பிள் ஃப்ரூட்ஸ் தந்தது, ஆனால் அது வந்து இதாகிடுச்சு. ஸோ இதெல்லாமே வந்து ஃப்ளவர்ஸ். இப்படி தான் இருக்கும் எங்கள் கார்டன். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக. நான் காலையில் ஆனால் இந்த மாதிரி தான் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி வாக்கிங் போயிடுவேன் நான் எப்பயுமே. இதுதான் எங்களோட ஃபுல் கார்டன் வியூ. எப்படி இருக்கு? வீடு வந்து எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா, இவங்க வந்து இந்த நிறைய தேவையில்லாத திங்ஸு, இப்போதைக்கு தேவையில்லாத திங்ஸ்லாம் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வச்சுருவாங்க. ஓகேவா, இருங்க காமிக்கிறேன். ஃபுல்லாக இந்த ஹார்ட்வேர்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும். சரிதா, இப்படி தான் இருக்கும் இந்த ரூமு. டயரு, வயரு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ரூமு. தேவையான திங்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.